I welcome you all to this shorts. இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பவர் பிஐயோட கொஸ்டின்ஸ். பவர் பிஐனா என்ன, அப்புறம் அது வந்து இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஃப்ளோவில் எப்படி ஃபிட் ஆக போகிறதுன்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பவர் பிஐனா ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ். இதையே மைக்ரோசாஃப்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இது வந்து மைக்ரோசாஃப்டால் டெவலப் ஆகிருக்கு. நம்ம இந்த பவர் பிஐயில் டேட்டா வந்து எந்த சோர்ஸ் மூலியமாகவும் இம்போர்ட் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், இல்லைனா பிடிஎஃபாக இருக்கலாம், சீக்வலாக இருக்கலாம், ஜேசனாக இருக்கலாம், என்ன ஃபார்மேட் வேணாலும் இருக்கலாம். நம்மளோட பவர் பிஐயில் செகண்ட் ப்ராசஸ் மேனிப்புலேஷன், அதை தான் க்ளீனிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டில் இது வந்து நம்மளோட ரா டேட்டா வந்து கிளென்ஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான இன்சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம டெசிஷன் மேக் பண்ண இது வந்து ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, பவர் பிஐ டெஸ்க்டாப்க்கும் பவர் பிஐ சர்வீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அதாவது பிளாட்ஃபார்ம் யூசேஜ், காஸ்ட், டேட்டா. இந்த மிடில் ரெண்டும் இருக்கிறது பவர் பிஐ டெஸ்க்டாப், அப்புறம் அந்த சைடு ரைட்டில் இருக்கிறது பவர் பிஐ சர்வீஸ். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பிளாட்ஃபார்ம். பவர் பிஐ டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து விண்டோஸ் ஆப். ஆனால் இந்த பவர் பிஐ சர்வீஸுன்றது ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். வெப் மூலியமாக நம்ம வந்து அதில் வந்து யூஸ் பண்ணுவோம். யூசேஜ் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் இங்கே வந்து நீங்கள் விஷுவல்ஸையும் டிசைனையும் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் பவர் பிஐ டெஸ்க்டாப் எதுக்குன்னா ஷேர் பண்ணவும் கொலாபரேட் பண்ணுவோம். நம்ம க்ரியேட் பண்ண இந்த விஷுவல்ஸை ஷேர் பண்ண பவர் பிஐ சர்வீஸ் இருக்குது. காஸ்ட் பார்த்திங்கன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பவர் பிஐ சர்வீஸ் இது வந்து ஒரு வெப் பேஸ்டுன்றதுனால இதில் வந்து லைசன்ஸ் நமக்கு தேவை கொலாபரேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு. டேட்டா ரெஃப்ரெஷ் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்புக்குன்னு வரும்போது இது வந்து மேனுவல், அதாவது நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணுறோம்ல அது. ஆனால் இங்கே பவர் பிஐ சர்வீஸில் இது வந்து ஷெட்யூல்டாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின், டேட்டா வந்து எப்படி பவர் பிஐயில் இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் என்னென்ன சோர்ஸஸ்லாம் இதில் வந்து சப்போர்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். டேட்டா இம்போர்ட் பண்ண ஹோம் டேப் போயிட்டு அங்கே வந்து கெட் டேட்டா பவர் பிஐ என்னென்ன சோர்ஸை சப்போர்ட் பண்ணோன்னா எக்ஸல், சிஎஸ்வி, சீக்வல் சர்வர், அஸ்யூர், வெப் ஏபிஐ, ஷேர் பாயிண்ட். ஃபோர்த் கொஸ்டின், பவர் பிஐயில் டேட்டா வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அப்புறமா எந்த டூல் வந்து நம்ம வந்து டேட்டாவை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். டேட்டாவை க்ளீன் பண்ணுறது அதாவது மேனிப்புலேஷன், இதுக்கு வந்து நம்ம செகண்ட் ப்ராசஸான பவர் குவெரி எடிட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஹோமில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு போனீங்கன்னா அதில் பவர் குவெரி எடிட்டர் தெரியும். இந்த பவர் குவெரி எடிட்டர் என்னெல்லாம் பண்ணோம்னா காலம்ஸ் ரிமூவ் பண்ணும், டேட்டாஸ் ஃபில்டர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த டேட்டா டைப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், குவெரிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், டேட்டா மாடலிங்னா என்ன, அப்புறம் அது ஏன் இம்பார்ட்டண்ட். டேட்டா மாடலிங்னா இப்போது 2 டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள் 2த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறது தான் டேட்டா மாடலிங். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேக்ஸில் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. டேக்ஸ்னால் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இது வந்து எஃபெக்டிவான குவெரியை வந்து ஃபாலோ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸ் அக்யூரேட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேல்குலேஷன்ஸை இதை சப்போர்ட் பண்ணும், மல்டிபிள் கால்குலேஷன்ஸ். சிக்ஸ்த்து கொஸ்டின், டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்க்கு நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறோன்றது. இதுக்கு நம்ம வந்து மாடல் வியூக்கு போகணும். அதனால் கோ டு மாடல் வியூ. அங்கே வந்து ஃபீல்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். அது வந்து எப்படி வேணாலும் மேட்ச் ஆகலாம். அது வந்து 1-to-1 டைப்பாகவும் இருக்கலாம், 1-to-many இல்லைனா many-to-1 என்ன டைப் வேணாலும் இருக்கலாம். கிராஸ் டேபிள் ஃபில்டரிங் எதுக்குன்னா டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்கணுன்றது. செவன்த் கொஸ்டின், கார்டினாலிட்டினா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன. கார்டினாலிட்டினா டேபிள்ஸோட ரிலேஷன்ஷிப். இது வந்து 1-to-many. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க கஸ்டமர் ஆர்டர்ஸ், இதெல்லாம் மோஸ்ட் காமன். many-to-manyனா ஒரு வேலை மட்டும் இல்லை, இது நிறையா வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எயித்து கொஸ்டின், ஒரு பேசிக்கான டேஷ்போர்டு இல்லைன்னா ரிப்போர்ட் வந்து பவர் பிஐயில் எப்படி க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இம்போர்ட் பண்ணணும், டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மேனிப்புலேட் பண்ணணும். மேனிப்புலேட்னா க்ளீன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் அந்த பவர் குவெரி எடிட்டர். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப், அது வந்து மாடல் வியூ. அப்புறமா நம்ம வந்து விஷுவல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். விஷுவல்ஸ்னால் இந்த பார் சார்ட்ஸ், கேபிஐஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விஷுவல்ஸை நல்லா கஸ்டம் பண்ணிட்டு நல்ல கலர், டைப்போகிராஃபி, லெஜெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும். எதுலனா பவர் பிஐ சர்வீஸில். அது ஒரு வெப் பேஸ்ட். எஃபெக்டிவான விஷுவல்ஸ் வந்து டேஷ்போர்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறது.
கிளியரான டைட்டில்ஸும் லேபிள்ஸும் இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது. சிம்பிளாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கணும். கிளட்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஒயிட் ஸ்பேஸையும் அவாய்ட் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்ட் கலர்ஸ் அண்ட் தீம்ஸ்னால் கான்ஸ்டண்ட்டாக என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் யூஸ் பண்ணணும். மல்டி கலர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்லைசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபில்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேல்னு கொடுத்தேன்னா நம்ம க்ரியேட் பண்ண விஷுவல்ஸில் வெறும் மேல் வந்து எவ்வளோ வந்து அவங்களோட பார்ட்டுன்றது மட்டும்தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி வைஸாக யூஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு இந்த கீ மெட்ரிசஸ் கேபிஎஸ்லாம் ஹைலைட் பண்ணணும். 10th கொஸ்டின், DAXனால் என்ன, அப்புறம் அது ஏன் பவர் பிஐல யூஸ் பண்ணுறாங்க? பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து அந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாடலுக்கு கீழே DAXன்னு இருக்கும். DAXனால் இது வந்து ஒரு ஃபார்முலா, டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன்றது ஒரு ஃபார்முலா லாங்குவேஜ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெஷர்ஸை கேல்குலேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் காலம்ஸ் மெஷர்ஸ் இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஈக்குவல் டு மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம் சம், ஆட், ஆவரேஜ் என்ன வேணால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டில் வந்து நம்மளோட டேட்டாவோட நேம், இங்கே சேல்ஸுன்னு டேட்டா எடுத்திருக்காங்க அவங்க, அதனால் சேல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அமௌண்ட், நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அது பேர், ஸோ அமௌண்ட் போட்டிருக்காங்க. 11th கொஸ்டின், ஒரு மெஷரோ இல்லை ஒரு காலமையோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு DAX ஃபார்முலா என்ன? மெஷரை க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து டோட்டல் சேல்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னா ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நேம், டேட்டா சோர்ஸ் நேம், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்றதும் அது. காலம்ஸை வந்து இப்போ நான் கண்டுபிடிக்கணும்னா கேல்குலேட்டட் காலம்ஸ், ப்ராஃபிட் மார்ஜின் ஈக்குவல் டு சேல்ஸுன்றது நம்ம டேட்டாவோட நேம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ப்ராஃபிட், ஸோ டிவைடட் பை நம்மளோட டேட்டா நேம் இன்ட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெவன்யூ. டேட்டா ரெஃப்ரெஷ் பவர் பிஐயில் எப்படி ஒர்க் பண்ணுது, அப்புறமேட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஷெட்யூலிங் டேட்டா ரெஃப்ரெஷ்க்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். மேனுவல் ரெஃப்ரெஷ்ன்றது ஹோம் டேப்பில் இந்த ரெஃப்ரெஷ்ன்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ப்ரோ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆட்டோமேட்டிக் ஷெட்யூல் ரெஃப்ரெஷன் ஆப்ரேஷன் அவைலபிள். ஆட்டோமேட்டிக்கான இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஷெட்யூல் ஆகி டெய்லி இல்லைன்னா வீக்லி அது வேலையை பார்க்கும். 13th கொஸ்டின், பவர் பிஐ ரிப்போர்ட்ஸ் வந்து பவர் பிஐ சர்வீஸில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் நீங்கள் விஷுவல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் இன் டு பவர் பிஐ அக்கௌண்ட்டுன்னு வரும். அதில் வந்து ஒர்க் ஸ்பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ரிப்போர்ட் வந்து பவர் பிஐ சர்வீஸில் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து நம்ம ஷேரும் பண்ணிக்கலாம், கொலாபரேட்டும் பண்ணிக்கலாம். 14th கொஸ்டின், பவர் பிஐ ரிப்போர்ட்ஸ் வந்து ஏன் ஸ்லோவாக லோட் ஆகுது, என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணால் ரெக்டிஃபை ஆகும் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து லார்ஜ் டேட்டா செட்ஸ் இருக்கக்கூடாது. இதை ரெடியூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா ரோஸ் அண்ட் காலம்ஸையும் அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். DAX மெஷர்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணணும். இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னா மெஷர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, நிறையா மெஷர்ஸும் இருக்கக்கூடாது, காலம்ஸையும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, கேல்குலேட்டட் காலம்ஸ். மாடல் லிங்க் வந்து ஸ்டார் ஸ்கீமா யூஸ் பண்ணணும். அதாவது நான் என் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸ்டார் ஸ்கீமாவில் வந்து ஃபேக்ட் மிடில் இருக்கும், டைமென்ஷன்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி மானிட்டர் பண்ணணும்னா பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் வச்சு மானிட்டர் பண்ணணும். ஆட்டோ டேட் அண்ட் டைம் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணணும். 15th கொஸ்டின், பவர் பிஐ ரிப்போர்ட்ஸை வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்? சம்மரைஸான டேட்டா டேபிள்ஸ் இருக்கணும். DAX ஃபார்முலாஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். தேவையில்லாத காலம்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். விஷுவல்ஸ் ஃபில்டர்ஸ் அதோட சைஸ் எல்லாம் கம்மி பண்ணணும். ஸ்லைசஸ் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண ஸ்லைசஸ் வந்து எப்போல்லாம் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு லார்ஜ் டேட்டா செட்ஸ்க்கு வந்து இன்க்ரிமெண்டலான ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பவர் பிஐயோட ஃபுல் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். யூ கேன் ஆல்சோ வாட்ச் தேர். தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.